ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில் நீங்கள் கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்னைக்கு கட்சி என்னை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு தொண்டனாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வேலையை செய்கிறாங்கன்னா நாளை கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வோங்கண்ணா. அண்ணா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்கண்ணா. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்ணுறாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால் இதில் நான் தனியாக ஒரு கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறீங்க, மீட்டிங் நாம் யாரும் கூப்பிடல, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்க்கு நாங்கள் யாரும் கூப்பிடலிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாங்கள் மீட்டிங் கூப்பிடல. தமிழக வெற்றி கழகம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், எதற்காக மீட்டிங் கூப்பிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு. அதனால் இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியுங்கண்ணா? ஆனால் நம்மை பொறுத்தவரை கூட்டணியில் எல்லாரும் ஜெயிக்கணுங்கண்ணா, 234 ஜெயிக்கணும். நான் இன்றைக்கி சொல்லிட்டேன், கட்சி இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. இன்றைக்கி நாம் எம்ஆர்வி அண்ணனோடு கைகோர்த்து கரூரில் இருக்கோம். இந்த வாரம் அடுத்த வாரம் அண்ணனோடு நானும் ஜாயிண்ட் கேம்பெயினிங் கரூரில் வரப்போகிறேன். அண்ணன் எங்கே போகிறாங்களோ அவங்க ஸ்கெடியூலை பார்த்துட்டு நாங்கள் வரப்போகிறோம். தொண்டர்கள்லாம் ஒன்றாக இருக்க போகின்றோம். நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வர்றக்கே என்ன 14 நாள் இருக்குங்கண்ணா. 30ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நாமினேஷனே வருதுங்கண்ணா. ஆனால் இல்லை, அண்ணன் பேட்டி பார்த்தாங்கன்னா அண்ணன் அப்படி சொல்லிங்கன்னா, அதாவது திரு டிடிவி அண்ணனுடைய கருத்து என்னன்னா, அண்ணா அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றிலிருந்து முந்தா நேற்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நாங்கள் வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காமல் விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கறது திமுகவுடைய வேலையாக போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்களும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கார். 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள். நேற்று திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனே சொல்லட்டும். அது எப்படி 4 நாளுக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேற்று வரக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார்? அதனால் எனக்கு தெரியலிங்கண்ணா, தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதில் திரு இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்தில் சேர்த்து தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ணே, கரூரில் நான் உண்மையை சொல்கிறேங்கண்ணே, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாமல் முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்கே உட்காந்துருக்கார். அவர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறக்காக நான் சொல்ல, உடனடியாக போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்கே இருக்கிறார். உடனடியாக போனவங்க. செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபஸ்ட்டு போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசாக பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனால் ஒரே நாளில் நள்ளிரவில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்டில் உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கேருந்து வந்தார்னா துபாயிலேருந்து பிரைவேட் ஜெட்டில் வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்டில் துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா,
எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபஸ்ட்டு போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூரில் தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, விஜய் அவங்க கட்சியில் சம்மந்தமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு வாரமாக பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு வாரமாக ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்டால் சலன் உங்கள் மேலே பாயிறாரு. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால் எனக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்க.